நீங்க தராவி தொழுகையுடைய நன்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த தொழுகையை விடவே மாட்டீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ரமலானின் இரவுகளில் ஈமானோடு அல்லாவின் நன்மையை மட்டும் எதிர்பார்த்து தொழுகிறாரோ அவர்களின் முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும்னு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. தராவி தொழுகிறது மூலமா உங்க பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படலாம். நாம அதை கவனிக்கிறதே இல்லை. தராவி தொழுகையில ஒவ்வொரு சஜிதாலையும் நம்முடைய பாவங்களுடைய பாரம் குறையும். தராவி தொழுகையுடைய முக்கியமான நோக்கமே குரானை கேட்கறது தான். தராவி தொழுகிறது மூலியமா கிடைக்கக்கூடிய நன்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அதுக்கும் மேல அந்த தொழுகையில குரானை கேட்கறது மூலமா கூட நமக்கு நன்மை கிடைக்குது. அதனால நாம குரானோட திரும்ப திரும்ப தொடர்பு கொள்ள முடியும். ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. தொழுகையில ஓதப்படக்கூடிய குரானுடைய அர்த்தங்கள் நமக்கு புரியாது. அதை சரி செய்ய நாளை தராவி தொழுகையில என்ன குரான் ஆயத்துக்களை ஓத போறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதோட மொழிபெயர்ப்புகளை முன்கூட்டியே படிச்சிருங்க. இப்படி செய்யறது மூலமா தொழுகையில உங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்த முடியும். குரான் வசனங்கள் மூலமா இறைவன் நமக்கு என்ன சொல்றாங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இது குரானோட உங்களுடைய தொடர்பை அதிகரிக்கும். இன்னும் தொழுகையை நீங்க கவனமா ஹுஷுவோட தொழுவீங்க. இந்த நிலையில நீங்க லைலத்துல் கத்ர் இரவை அடைஞ்சா 83 வருஷம் தொடர்ந்து தராவி தொழுது போன்ற நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதனால தராவி தொழுகையை தொடர்ந்து ரொம்ப கவனமா தொழுவுங்க. அல்லாஹ் ரொம்ப கருணையாளன். நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகளுக்கு கூட பெரிய பெரிய நன்மையை கொடுக்கிறவன். இறைவன் தரக்கூடிய மாபெரும் நன்மைகளை அடைய உண்மையா நம்ம முயற்சி செய்யணும். தராவி தொழுகிறது சில நேரத்துல கஷ்டமா இருக்கலாம். முழு நாளும் நோன்பு வச்ச பிறகு இரவுல ரொம்ப நேரம் நின்று தொழுக சிரமமா இருக்கலாம். ஆனா ரமலான் மாசத்துல குறைஞ்சபட்சம் நம்மளால எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ அவ்வளவு முயற்சிகளை செஞ்சு இறைவன் கொடுக்கக்கூடிய மாபெரும் நன்மைகளை அடையக்கூடிய மக்களாகவும் இன்ஷா அல்லாஹ். துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இந்த ரமலான் மாசத்துல இந்த துவாவை அடிக்கடி இறைவன்ட்ட கேளுங்க. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், உன்னை நினைவு கூறவும் உனக்கு நன்றி செலுத்தவும் உன்னை அழகிய முறையில் வழிபடவும் எனக்கு உதவி செய்வாயாக. தராவி தொழுகைய நீங்க 8 ரக்காய் தொழுறீங்களா இல்ல 20 ரக்காய் தொழுறீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.